அல்லாஹ் நாடுனா எதுவும் நடக்கும். அல்லாஹ் நாடுனா எதையும் முந்த வைப்பான், எதையும் பிந்த வைப்பான். இதெல்லாம் நடக்குமான்னு நினைச்ச எத்தனையோ விஷயம் நடந்துகிட்டு இருக்கிறத நம்ம பார்க்கலையா? எத்தனையோ வருட பாரம்பரியமிக்க கட்சிகளை எல்லாம் பின்னுக்கு தள்ளிவிட்டு நேற்று முளைத்த ஒரு கட்சி மேல வந்து உட்கார்ந்து இருக்குன்னா, அல்லாஹ் எந்த நேரத்துல எந்த இடத்துல யாரை வைக்கணும் நாடுறானோ அவங்களை கொண்டு வந்து வைப்பான். இதுக்கு யாரு விதிவிலக்கு கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒவ்வொரு அசைவுகளையும் பார்க்கிறோம். அன்பும் கருணையும் பணிவும் எல்லா நிலைகளிலேயும் அவர்களிடத்தில் வெளிப்பட்டதை நாம் அவர்களுடைய வரலாற்றில் நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. சிறுவர்களுடைய உணர்வுகளுக்கு கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மதிப்பு கொடுத்தாங்க. அணு அணுவாக அவர்கள் மீது பாசத்தை பொழிஞ்சாங்க. யார் பணிவோடு தன்னுடைய நடவடிக்கைகளை அமைத்துக் கொள்கிறாரோ அவரை அல்லாஹ் உயரத்தில் வைத்து அழகு பார்ப்பான் என்று சொல்லுவார்கள் அல்லவா? அல்லாஹ் உயரத்தில் வச்சு நம்மளை அழகு பார்க்கணும்னு நாம நினைச்சோம்னா நம்மளை நாம பணிவாகவும் அடுத்தவர்களுக்கு மத்தியில அகம்பாவம் இல்லாமலும் ஆக்கிக் கொள்ளுகிற நிலையை உருவாக்கி கொள்ள வேண்டும் என்பதைத்தான் இந்த செய்திகள் எல்லாம் உணர்த்தி கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்வுகள் எல்லாம் எதை காட்டுகிறது என்றால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னை பிற மக்களிடத்திலிருந்து தனித்துவமானவர்களாக காட்டிக்கொள்ள ஒருபோதும் அவர்கள் விரும்பினதில்லை. அல்லாஹ்வினுடைய பொதுவான நியதி என்ன தெரியுமா? இந்த உலகத்தில் எந்த ஒன்றை உயரத்திற்கு கொண்டு போனாலும் ஒரு நாள் அதை கீழே கொண்டு வந்தே தீருவான். ஒரு சாமானியன் செய்கிற அந்த துவா தான் அந்த செயல்திறனுக்கான முழுமையான வெற்றியை கொடுக்குன்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னார். அவர்கள் இந்த பூமியில நடக்கும் போது கர்வத்தோடு நடக்க மாட்டாங்க. அவர்களுடைய நடையில் அமைதி இருக்கும், அவர்களுடைய நடையில் பணிவு இருக்கும் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகிறார். எவ்வளவு பெரிய எதிரிகளை பெருமானார் சந்திச்சாங்க, எவ்வளவு பெரிய துரோகிகளை சந்திச்சாங்க. எல்லாரிடத்திலேயும் கனிவோடு தானே நடந்துகிட்டாங்க. மனித இதயங்கள் ஈர்க்கப்படுவதற்கு பெருமானாரிடத்தில் இருந்த அந்த கனிவும் பணிவும் ஒரு முக்கியமான காரணமாக இருந்தது என்பதை அலிஃப் லாம் மீம் தாலிகல் கிதாபு லா ரைப ஃபீஹி ஹுதல் லில் முத்தகீன் ஸதகல்லாஹு மௌலானல் அஸீம். وقال نبينا صلى الله عليه وسلم تركت فيكم أمرين لن تضلوا ما تمسكتم بهما كتاب الله وسنة رسول الله صلى الله عليه وسلم صدق صادق الأمين صلى الله عليه وسلم. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாக. அவனுடைய சாந்தியும் சமாதானமும் சத்திய தூதர் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாருடைய வாழ்க்கை வழிமுறைகளை அப்படியே பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், நல்லவர்கள் நம்மவர்கள் அனைவர் மீதும் உரித்தாக. பேரன்புமிக்க பெரியோர்களே, சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மகத்தான பேரருளால் அல்லாஹ்வுடைய இறுதி தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த மாதத்தை பெருமைப்படுத்தும் விதமாக தொடராக நடத்தப்பட்டு வருகிற இந்த மீளாத் தொடர் சொற்பொழிவு நிகழ்ச்சியினுடைய 10வது நாள் அமர்விற்காக நாம் எல்லாம் இங்கே ஒன்று கூடி இருக்கிறோம். இந்த நிகழ்வின் வழியாக கருணை நபியின் கனிவும் பணிவும் எனும் தலைப்பின் கீழ் சில செய்திகள் பகிர்ந்து கொள்ளப்பட வேண்டும் என்று நமக்கு கட்டளையிடப்பட்டிருக்கிறார். அன்பிற்கினிய சகோதரர்களே, கனிவு என்ற தமிழ் சொல்லை பொறுத்தவரையில் அன்பு, இரக்கம், பாசம், நளினமாக நடந்து கொள்ளுதல் போன்ற அர்த்தங்களை கொண்ட ஒரு வார்த்தையாக அது அமைந்திருக்கிறது.
பணிவு என்றால் என்ன? ஆணவம் இல்லாமல், தற்பெருமை இல்லாமல், யாரை எப்படி மதிக்க வேண்டுமோ அப்படி மதித்து பழகுகின்ற நிலைக்கு பெயர்தான் பணிவு என்பதாக தமிழிலே சொல்லப்படுகிறது. இந்த பொருளின் அடிப்படையில் இந்த தலைப்பை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஒப்பீடு செய்து பார்க்கிற போது இவைகளுக்கான அத்தனை இலக்கணங்களும் நபி அவர்களிடத்தில் முழுமையாக இருந்ததை நாம் உணர்ந்து கொள்ள முடிகிறது. அல்லாஹு தஆலா திருக்குர்ஆனிலே சொல்லி காட்டுவான் அல்லவா, ஃபபிமா ரஹ்மத்தின் மினல்லாஹி லின்தல்லஹும். அல்லாஹ் உடைய தூதரை பார்த்து அல்லாஹ் சொல்லுகிற வார்த்தை, நபியே, அல்லாஹ்வுடைய அருளை கொண்டு இந்த மக்களிடத்தில் நீங்கள் நளினமாக நடந்து கொண்டீர்கள். வலவ் குன்த ஃபல்லன் கலீலல் கல்வி, நீங்கள் மட்டும் கடுகடுப்பானவராக இருந்திருந்தால், உள்ளம் இறுகியவராக இருந்திருந்தால், லன் ஃபல்லு மின் ஹவுலிக்க, இந்த மனித சமூகம் உங்களை விட்டு விரண்டோடி இருக்கும் என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனித இதயங்கள் ஈர்க்கப்படுவதற்கு அவர்களிடத்தில் இருந்த பிரதான காரணம் என்ன என்பதை அல்லாஹ் தெளிவுபடுத்துகின்ற போது, நளினமும் கனிவும் பணிவும் காரணமாக இருந்தது என்பது இந்த வசனத்தினுடைய மொத்த கருத்தாக அமையப்பெற்றிருப்பதை நாம் பார்க்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள் அல்லவா, மன் தவாலஅ லில்லாஹ் ரஃபஅஹுல்லாஹ், யார் அல்லாஹ்விற்காக பணிவோடு நடந்து கொள்ளுகிற அந்த நடைமுறையை ஏற்படுத்தி கொள்ளுகிறாரோ, ரஃபஅஹுல்லாஹ், அல்லாஹ் உயரத்தில் வைத்து அவரை அழகு பார்ப்பான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள் அல்லவா. அந்த இலக்கணத்தின் அடிப்படையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கனிவும் இருந்தது, பணிவும் இருந்தது. அந்த ரெண்டு இயல்புகள் தான் மனித இதயங்கள் ஈர்க்கப்படுவதற்கு காரணமாக இருந்தது என்று நாம் சொல்லவில்லை, படைத்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுவதை நாம் பார்க்கிறோம். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் இந்த ரெண்டு இயல்புகளும் மனித சமுதாயத்திடமிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அகன்று கொண்டே இருப்பதை நாம் பார்க்கிறோம். நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற காலகட்டம் என்ன தெரியுமா? யாரை எப்படி பார்க்க வேண்டும், யாருக்கு என்ன மரியாதை கொடுக்க வேண்டும், யாரிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை உணராத ஒரு தலைமுறை வேகமாக உருவெடுத்து கொண்டிருக்கின்ற ஒரு காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கடந்த சில தினங்களுக்கு முன்பு நிகழ்ந்த ஒரு நிகழ்ச்சி, ஹரியானா மாநிலத்தில் உள்ள ஒரு முதியோர் இல்லத்தில் இருந்து கொண்டிருந்த ஒரு பெரியவர் இறந்து போய் விடுகிறார். சகோதர சமயத்தை சார்ந்தவர் தான். அவருடைய பூர்வீகம் மும்பை. அவர் ஹரியானாவிலே தன்னுடைய கடைசி காலகட்டத்தை கழித்து கொண்டிருக்கிறார். முதியோர் இல்லத்தில் அவர் இருந்த நிலையில் அங்கேயே அவர் இறந்து விடுகிறார். பல நாட்கள் உடல்நிலை சரியில்லாமல் இறந்து போய் விடுகிறார். அவருக்கு பிள்ளைகள் இருக்கிறார்களா என்றால் 3 பெண் குழந்தைகள். 3 பிள்ளைகளையும் நல்ல வளர்த்து நல்ல நிலைக்கு கொண்டு வந்திருக்கிறார். 3 பேர்ல ஒருத்தர் நேபாளத்தில் இருக்கிறார். அடுத்த பெண்மகள் ஹரியானாவுக்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய ஒரு பகுதியிலே இருக்கிறாள். இன்னொரு பெண்மணி ஊப்பியிலே இருக்கிறார். இப்படி இருந்த நிலையில அவர் முதியோர் இல்லத்திலேயே இறந்து விடுகிறார். தகவல் சொல்லப்படுகிறது அந்த குழந்தைகளுக்கு, உங்களுடைய தகப்பனார் இறந்து விட்டார். அந்த 3 பெண் பிள்ளைகளும் செய்த வேலை என்ன தெரியுமா? எங்களுக்கு அங்கே வருவதற்கு இப்பொழுது நேரம் இல்லை, எங்களுக்கு அங்க வர்றதுக்கு நேரம் இல்லை, அந்த பிரேதத்தை வாங்குவதற்கு எங்களுக்கு அவகாசம் இல்லை, இறுதி சடங்கு நடத்துவதற்கோ அதில் கலந்து கொள்வதற்கோ கூட முடியாதவர்களாக நாங்கள் இருக்கிறோம். அதனால் நீங்களே அந்த காரியத்தை செய்து விடுங்கள், அதற்கு என்ன செலவுன்னு சொல்லுங்க, அந்த செலவை நாங்கள் தர்றோம்னு சொன்னதற்கு பிறகு 5100 ரூபா செலவாகும் என்று சொன்ன நிலையில் 5100 ரூபாயை ஜிபே பண்ணிட்டு 3 பெண்களும் தன்னுடைய தந்தையினுடைய இறுதி சடங்கை வீடியோல பார்த்து அழுதாங்கிற செய்தியை பார்க்கிறோம். எவ்வளவு மோசமான ஒரு நிலைக்கு போய்விட்டது. மனிதாபிமானம் என்பது எங்கே இருக்கிறது? பாசம் எங்கே இருக்கிறது? அந்த தந்தை இந்த குழந்தைகளை வளர்த்து ஆளாக்குறதுக்கு அவர் என்ன பாடுபட்டிருப்பார்? படிக்க வைத்து உயரத்திற்கு கொண்டு வருவதற்கு எத்தனை இடத்தில் அவர் பிச்சை எடுத்திருப்பார்?
எத்தனை இடத்தில் அவமானங்களை சந்தித்திருப்பார். உயரத்துல கொண்டு போய் வச்சதுக்கு பிறகு 3 பெண் பிள்ளைகளும் நல்ல நிலையில தான் இருக்கு. கஷ்டப்பட்டா கூட பரவாயில்லை, நல்ல நிலையில இருக்கு. நேபாளத்துல இருந்து இந்தியாவுக்கு வர்றதா இருந்தா அடுத்த சில மணித்துளிகளில் வந்து விடலாம். உத்தரப்பிரதேசத்தில் இருந்தோ மும்பையில இருந்தோ வருவதாக இருந்தால் அடுத்த சில மணி நேரங்களில் வந்து விடலாம். வந்து விடுவதற்கான எல்லா வாய்ப்பும் இருந்தும் கூட அந்த தந்தையினுடைய முகத்தை கடைசியாக பார்க்க வேண்டும் என்ற அந்த எதிர்பார்ப்பு இல்லை. அந்த பிரேதத்தை வாங்க வேண்டும் என்ற எண்ணம் இல்லை. அதற்கு என்ன இறுதிச் சடங்கு செய்ய வேண்டுமோ அதை நாம் முன்னின்று செய்ய வேண்டும் என்று எண்ணமில்லாத, கொஞ்சம் கூட ஈவு இரக்கம் இல்லாத ஒரு தலைமுறை உருவாகி கொண்டிருக்கிறது என்பதைத்தானே இதுவெல்லாம் காட்டிக் கொண்டிருக்கிறது. இன்னொரு புறத்துல பார்த்தா கடந்த சில தினங்களுக்கு முன்பு நடந்த நிகழ்வோ, விசாகப்பட்டினத்துல ஒரு பள்ளிக்கூடத்துல ஒரு சின்ன பையன் வீட்டுப்பானை செஞ்சுட்டு வரலன்னு சொல்லி அந்த ஆசிரியர் கண்டிக்கிறார், கண்மூடித்தனமாக அடிக்கிறார். அடித்ததில் அவன் தேம்பி தேம்பி அழுகிறான். அதிகமான பயம் ஏற்பட்டதின் காரணமாக அந்த இடத்திலே அந்த பையன் இறந்து போயிடுறான். 6 வயசு யூகேஜி பையன். அவனுக்கு என்ன தெரியும்? என்ன தெரியுங்கிறத கூட புரிந்து கொள்ளக்கூடிய மனோநிலை இல்லாத ஆசிரியர் சமூகம் உருவாகி கொண்டிருக்கிறார். ஆசிரியர்கள் என்பவர்கள் மதிப்புமிக்கவர்கள், அவர்கள் உன்னதமான இடத்தில் வைத்து போற்றப்பட வேண்டியவர்கள், அடுத்த தலைமுறைக்கு பண்பாடுகளை சொல்லிக் கொடுக்கக்கூடிய இடத்தில் உள்ளவர்கள். அவர்களிடத்திலேயே ஈவு இரக்கம் இல்லை என்றால் வேற யாரிடத்துல நாம இந்த சமுதாயத்தில் எதிர்பார்க்க முடிய போகிறது? அந்த அளவிற்கு ரொம்ப மோசமான ஒரு காலகட்டத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பெரியவர்களுக்கு மரியாதை இல்லை, சின்னவர்கள் மீது கருணை காட்டுவதில்லை என்ற ஒரு நிலை உருவெடுத்து கொண்டிருப்பதை எல்லா வீடுகள்லையும் நாம பார்க்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒவ்வொரு அசைவுகளையும் பார்க்கிறோம். அன்பும் கருணையும் பணிவும் எல்லா நிலைகளிலேயும் அவர்களிடத்தில் வெளிப்பட்டதை நாம் அவர்களுடைய வரலாற்றில் நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. நசையில் வரக்கூடிய ஒரு செய்தி, மகரிப் அல்லது இஷாவுடைய தொழுகை என்று ஹதீஸ்ல வருது. தொழுகைக்கு வரும்போது தன்னுடைய பேர குழந்தை ஹசன் ரதியல்லாஹு அன்ஹு அவங்கள அழைச்சிட்டு வராங்க. ஹசன் என்பதாகவும் அறிவிப்புல வருது, ஹுசைன் என்பதாகவும் வருது. 2 பேருமே சின்ன குழந்தைகள் தான். பெருமானாருடைய மரணத்தின் போது ஹசன் ஹுசைன் 2 பேருக்குமே 6 அல்லது 7 வயசு இந்த மாதிரியான பருவத்தில் தான் இருந்தாங்க. இப்போ பள்ளிவாசலுக்கு அந்த 2 பேர குழந்தைகளை ஒருத்தர் அழைச்சிட்டு வராங்க. தொழுகையினுடைய நேரம் ஆரம்பமாகிறது. இமாமாக நின்று பெருமானார் தொழுகை நடத்துவதற்கு தயாராகும் போது அந்த பையனை பக்கத்தில் உட்கார வச்சுட்டு ரசூலுல்லாஹ் தக்பீர் கட்டுறாங்க. தொழுகை நடக்கு, இஷா அல்லது மகரிப். இந்த தொழுகை நடந்துகிட்டு இருக்கும் போது இடையில ஒரு சஜிதாவில் பார்த்தா ரொம்ப நேரமா ரசூலுல்லாஹ் சஜிதாவிலேயே இருக்கிறாங்க. சஜிதாவிலிருந்து அவங்களுடைய தலையை உயர்த்தல. சஹாபாக்களுக்கெல்லாம் என்ன வந்துட்டுன்னா, ரசூலுல்லாஹ்வுக்கு எதுவும் நடந்திருக்குமோ அல்லது தொழுகையில் வஹி வருகிறதா அதை அறிவிக்கிறாங்க. ஷத்தாத் ரலியல்லாஹு அன்ஹு தான் இந்த ஹதீஸை அறிவிக்கிறாங்க. அவங்க சொல்றாங்க, எங்களுடைய எண்ணத்துல என்ன ஒரு கவலை வந்துருச்சுன்னா, பெருமானாருக்கு தொழுகையில எதுவும் நடந்துட்டோ அல்லது வஹி இறங்கி கொண்டிருக்கிறதோ என்று நாங்கள் எண்ணுகிற அளவுக்கு சஜதாவை ரொம்ப நேரமா நீட்டினாங்க. இப்ப நீட்டின உடனே இந்த ஷத்தாத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு கொஞ்சம் பயம் வந்து என்ன செஞ்சாங்கன்னா, லேசா தலையை உயர்த்தி அங்க என்ன நடக்குன்னு பார்த்தாங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி தலையை உயர்த்தி பார்க்குறாங்க. பெருமானாருடைய முதுகின் மீது அவர்களுடைய பேர குழந்தை ஏறி உட்கார்ந்து இருக்கிறார். தொழுகையில், ஜமாத்து தொழுகையில், மஸ்ஜிது நபவியில் வச்சு நடக்கு. தனியாக தொழும்போது இல்லை, சுன்னத்தான தொழுகைகளில் இல்லை, ஃபர்லு தொழுகை ஜமாத்தோடு நடக்கு. மேலே ஏறி அவர் உட்கார்ந்து இருக்கிறார். இன்னைக்கு கூட சில ஊர்களில் எழுதி போடப்பட்டிருக்கு, பள்ளிவாசல்களில் சிறு குழந்தைகளை பள்ளிவாசலுக்கு அழைச்சிட்டு வராதிங்க. அது ஒரு தவறான முன்னுதாரணம் என்பதை நான் பல இடங்களில் சொல்லி இருக்கிறேன். அதை நினைவுபடுத்துவதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கோம். குழந்தைகள்னா விளையாட தான் செய்வாங்க, சேட்டை பண்ண தான் செய்வாங்க, இடையூறாக இருக்கத்தான் செய்வார்கள். அவர்களுக்கு எப்பொழுது இந்த பயிற்சியை நாம கொடுக்கிற? ரசூலுல்லாஹ் தொழுகைக்கு ஏன் பெருமானார் தன்னுடைய பேர குழந்தையை அழைச்சிட்டு வரணும்? என்ன விவரம் தெரியாம அழைச்சிட்டு வந்துட்டாங்களா?
விபரத்தோடு தான் அழைத்து வந்தார்கள். அந்த பருவத்திலேயே இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய விழுமியங்களை கற்றுக் கொடுப்பதற்கான பாடமாக பள்ளிவாசல் அவங்க பயன்படுத்தினாங்க. இங்க முதுகுல அவர் ஏறி உட்கார்ந்து இருக்கிறார். இப்ப ஷத்தாத் ரலியல்லாஹு அன்ஹு மீண்டும் சுஜூதுக்கு போயிடுறாங்க, தலையை கீழே வச்சிடறாங்க. தொழுகெல்லாம் முடியுது. சஹாபாக்கள் கேட்டாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, வழக்கத்துக்கு மாற்றமா இன்னைக்கு ஒரு சுஜூதை ரொம்ப நேரம் நீட்டினீங்களே, என்ன காரணம்? நாங்க பயந்துட்டோம், எதுவும் உங்களுக்கு நடந்துட்டோ அப்படிங்கிற பயம் எங்களுக்கு வந்துட்டு, அல்லது வஹி இறங்கிட்டு இருக்கோம்னு நினைச்சோம். என்ன நடந்ததுன்னு கேட்ட உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, நீங்க நினைச்ச மாதிரி எதுவுமே நடக்கல. நீங்க நினைச்ச மாதிரி எதுவுமே நடக்கல. எதுக்காக நான் தாமதப்படுத்தினேன் தெரியுமா? இன்னபனி ஹாதா எருத்தஹல அலா லஹிரி, இதோ என்னுடைய பேர குழந்தை என் முதுகின் மீது ஏறி சவாரி செய்து கொண்டிருந்தான். அவனை நான் அவசரப்படுத்தி கீழே இறக்க வேண்டாம் என்பதனால் என்னுடைய சுஜூத நீட்னேன்னு சொன்னான். அவசரப்படுத்தி இறக்கிவிட வேண்டாங்கிறதுனால தொழுகையில என்னுடைய சுஜூத நீட்டினேன்னு சொன்னாங்க. அந்த அளவிற்கு சிறுவர்களுடைய உணர்வுகளுக்கு கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மதிப்பு கொடுத்தாங்க. அணு அணுவாக அவர்கள் மீது பாசத்தை பொழிஞ்சாங்க. இன்னைக்கு நிறைய வீடுகள்ல பார்த்தா பிள்ளைகள் எங்களை மதிக்கிறது இல்ல, குழந்தைகள் எங்களை கண்டுக்கிறது இல்ல அப்படிங்கிற குற்றச்சாட்டு பரவலாயிருக்கு. அதுல முதல்ல நாம திருத்தி கொள்ள வேண்டியது, நாம அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை முறையா கொடுத்திருக்கிறோமா? அவங்களுக்கு செலவழிக்க வேண்டிய அந்த உணர்வுகளை அவர்களோடு நாம் முறையாக பகிர்ந்திருக்கிறோமா? அவங்களுடைய ஆசை என்ன, அவர்களுடைய உணர்வுகள் என்ன, அவனுடைய நிலை என்ன என்பதை தெரிகின்ற விதத்தில் நம்முடைய செயல்பாடுகள் இருக்கிறதா என்பதை பெற்றோர்கள் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காலகட்டம் இது. அடிக்கடி சொல்லக்கூடிய செய்தி தான். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சபையில் உட்கார்ந்து இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ்ட்ட கொண்டு வந்து பால் கொடுக்கப்படுகிறது. பக்கத்தில் வலதுபுறத்தில் பார்த்தா சின்ன பையன் இப்னு அப்பாஸ் இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் குடிச்சிட்டு அடுத்து அந்த பாலை தன்னுடைய தோழர்களுக்கு கொடுக்கணும். வலதுபுறத்தில் இருந்து கொடுக்கிறதான் பெருமானாருடைய நடைமுறை. அந்த வகையில் பார்க்கும்போது வலதுபுறத்தில் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு என்ற சிறுவர் தான் அங்கே இருக்கிறாங்க. பெரியவங்க நிறைய பேர் இருக்கிறாங்களே, வயசுக்குன்னு ஒரு மரியாதை இருக்கிறது அல்லவா, அவங்களுக்கு கொடுக்கலாம் அல்லவா என்று பெருமானார் முடிவெடுக்கின்ற போது அந்த சின்ன பையனிடத்தில் அனுமதி கேட்டார். யா குலாம் அத்தஅதனுலி அன் உஅதியஹு அஷ்யாக, இதோ பெரியவர்களுக்கு நான் இதை கொடுக்கலான்னு நினைக்கேன், எனக்கு அனுமதி தருவியாப்பா அப்படின்னு சொல்லி அந்த பையன்கிட்ட கேட்டான். இன்னைக்கு அந்த பண்பாடை எங்கேயாவது பார்க்க முடியுதா? அவன் என்ன சின்ன பையன் தானே அப்படின்னு நினைக்கிறோம். பெருமானாரை கவனித்து இப்னு அப்பாஸ் பேர குழந்தையை விட வயதிலே குறைந்தவர்களாக இருந்தாங்க. ஆனாலும் அந்த உணர்வுக்கு மரியாதை கொடுத்தாங்க, கேட்டாங்க. ஆனா அவர் எப்படிப்பட்ட ஆள்? அவர் சொன்னார், இல்லை யா ரசூலல்லாஹ், வேற எதை கேட்டாலும் நான் கொடுத்திருப்பேன். இன்னைக்கு அந்த வாய்ப்பை நான் வேற யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன். மா குன்து லி ஊசிர பி ஃபத்லி மின்க அஹதன் யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, இன்றைய தினம் நீங்கள் வாய் வைத்து அருந்திய அந்த பாத்திரத்தில் உங்களுடைய மீத பாலை அருந்துகின்ற வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்கும் போது அந்த வாய்ப்பை வேற யாருக்காண்டி விட்டு கொடுத்துட மாட்டேன், அதனால எனக்கு தான் தரணும்னு சொன்னாங்க. அவங்க எவ்வளவு பெரிய அறிவாளி! உடனே ரசூலுல்லாஹ் சிரிச்சுக்கிட்டே அவருக்கு தான் கொடுத்தாங்கிறத பார்க்கிறோம். ஆக பிள்ளைகளிடத்துல கூட, சிறுவர்களிடத்துல கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த அணுகுமுறையும் கனிவான நடவடிக்கைகளும் பணிவும் எப்படி இருந்தது என்பதை இது போன்று பல்வேறு நிகழ்வுகளின் வழியாக நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுவார்கள் அல்லவா, மன் தவால ரஃபாஹுல்லா, யார் பணிவோடு தன்னுடைய நடவடிக்கைகளை அமைத்துக் கொள்கிறாரோ அவரை அல்லாஹ் உயரத்தில் வைத்து அழகு பார்ப்பான் என்று சொல்லுவார்கள் அல்லவா. அது பல்வேறு கட்டங்களில் நடந்திருக்கிறார். ஒரு நாள் மஸ்ஜிது நபவியில ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தோடு உரையாடி கொண்டிருக்கிறார்கள் பெருமானார். ஹதரத் அபூதருல் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு வர்றாங்க. வந்த உடனே பார்க்கறாங்க, ரசூலுல்லாஹ் கூட யாரோ ஒரு ஆள் பேசிக்கிட்டு இருக்கிறார். ஏன்னா அவங்க மனித உருவத்தில் வந்திருக்கிறாங்க, யாருன்னு தெரியாது. பேசிக்கிட்டு இருக்கிறாருன்னு பார்த்த உடனே இந்த நேரத்தில் நாம போய் இடையில புகுவது நல்லதில்லை அப்படின்னு விளங்கிட்டு அவங்க திரும்பி போயிடுறாங்க. இப்போ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க ரசூலுல்லாஹ் இடத்துல, இதோ அபூதருல் கிஃபாரி முன்னோக்கி வந்தார், வந்தவர் திரும்பி போயிட்டாரு, அவர் வந்து சலாம் சொல்லி இருந்தா நாம அவருடைய சலாமுக்கு பதில் சொல்லி இருக்கலாமே அப்படின்னு சொல்லி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க.
நம்மள மாதிரி சாதாரண ஆள் சொல்லல. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, அவர் வந்து சலாம் சொல்லி இருந்தா நாம் அவருக்கு பதில் சொல்லி இருக்கலாமே, அவர் சலாம் கூட சொல்லாம திரும்பி போயிட்டாரன்னு சொன்ன உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு ஆச்சரியமாக போய்விட்டது. என்னது, அபூதருல் கிஃபாரியை பத்தி உங்களுக்கு தெரியுமா? ஜிப்ரீல் இடத்துல ஆச்சரியமா கேட்டாங்க, அபூதருல் கிஃபாரியை பத்தி உங்களுக்கு தெரியுமா? அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், உங்களுக்கு மத்தியில் அவர் எவ்வளவு பிரபலமோ அதை விட மலக்குமார்களுக்கு மத்தியில் அவர் ரொம்ப பிரபலமான ஆளு அப்படின்னு சொன்னாங்க. உங்களுக்கு மத்தியில், மனிதர்களுக்கு மத்தியில் அபூதர் எவ்வளவு பிரபலமோ அதை விட அவர் மலக்குமார்களுக்கு மத்தியில் பிரபலமானவர் என்று சொன்ன உடனே அடுத்தடுத்த ஆச்சரியத்திற்கு உள்ளான பெருமானார் கேட்டாங்க, பிமன் நால ஹாதிஹில் மன்சிலா, இந்த அந்தஸ்தை அவர் பெறுவதற்கு எது காரணமாக இருந்தது? ரசூலுல்லாஹ் கேட்டார், என்ன பண்பு மலக்குமார்கள் கூட அவரை பெருமையா பேசுற அளவுக்கு அவருடைய வாழ்க்கை அங்கீகாரத்திற்குரியதாக இருந்திருக்குன்னா அதுக்கு என்ன காரணம்? அப்படி என்ன சிறப்பு இயல்பு அவரிடத்துல இருக்குன்னு கேட்கும் போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, ரெண்டு விஷயம் சொன்னாங்க. லி சிகரிஹி ஃபி நஃப்ஸிஹி வ கஸ்ரத்தி குல் ஹுவல்லாஹு அஹத். ரெண்டு விஷயம் சொன்னாங்க, மிக அற்புதமான விஷயம். ஒன்று, அவர் தன்னை குறித்து தன்னுடைய மனசுல ரொம்ப சாதாரணமா எடை போட்டு வச்சிருக்கிறாரு, பணிவு இருக்குன்னு சொன்னாங்க. தன்னை பெரிய ஆள் அவர் நினைச்சுக்கிறது இல்லை. ஒன்றும் இல்லாதவங்க கூட இன்னைக்கு தன்னை எவ்வளவோ பெரிய ஆட்களாக அடையாளப்படுத்தி கொள்கிற சூழ்நிலையை பார்க்கிறோம். ஆனா அபூதருல் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த மார்க்கத்திற்காக மிகப்பெரிய தியாகங்களை செய்தவர்கள். ஆனாலும் அவருடைய எண்ணத்துல, மனசுல என்ன இருந்ததுன்னா, நாம என்ன பெரிய ஆளு, நம்மள்கிட்ட என்ன இருக்கு, நம்மளை கொண்டு என்ன காரியம் நடக்க போகுதுன்னு சொல்லி அவர் தன்னை குறித்து மிகவும் பணிவான ஒரு மதிப்பீட்டை அவர் செய்திருக்கிறார். இது ஒரு காரணம். ரெண்டாவது விஷயம் என்ன தெரியுமா, அவர் குல் ஹுவல்லாஹு அஹதுங்கிற சூறாவை அதிகமா ஓதக்கூடியவராக இருக்கிறாரு. எல்லாருக்கும் முடியக்கூடிய காரியம் தானே இது, சின்ன சூறா தான், யாருக்குமே அது மனப்பாடம் இல்லைன்னு சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு உள்ள சூறா. அவர் அதை ஓதுறதுனால, எப்ப பார்த்தாலும் அவருடைய நாவு அந்த சூறாவை உச்சரிச்சுக்கிட்டே இருந்ததுனால இவ்வளவு பெரிய அந்தஸ்து அவர் அடைஞ்சாருன்னு சொல்லி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள் என்பதை நாம ஹதீஸ்கள்ல பார்க்கிறோமே. இப்படி உயர்வை தருவதற்கான காரணங்களில் ஒன்றாக அல்லாஹ் உயரத்துல வச்சு நம்மளை அழகு பார்க்கணும்னு நாம நினைச்சோம்னா நம்மளை நாம பணிவாகவும் அடுத்தவர்களுக்கு மத்தியில அகம்பாவம் இல்லாமலும் ஆக்கி கொள்ளுகிற நிலையை உருவாக்கி கொள்ள வேண்டும் என்பதைத்தான் இந்த செய்திகள் எல்லாம் உணர்த்தி கொண்டிருக்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய நடவடிக்கைகளை பார்க்கிறோம். எவ்வளவு பெரிய இடத்துல இருந்தாங்க, எவ்வளவு பெரிய உயரத்துல வச்சு அல்லாஹ் தஆலா அவங்களை அழகு பார்த்திருந்தான். ஆனா அவங்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருந்தது தெரியுமா? ஹதீஸ்கள்ல வருது, வெளியூர்ல இருந்து யாராவது வந்தா பள்ளிவாசலுக்கு வருவாங்க. பெரும்பாலும் சஹாபாக்களோடு பெருமானார் அமர்ந்திருப்பாங்க. அப்படி அமர்ந்திருக்கும் போது வெளியூர்ல இருந்து வந்தவங்க கேட்கக்கூடிய முதல் கேள்வி, ஐயுக்கும் முஹம்மத், உங்களை யார் முஹம்மத் என்று கேட்பார்கள். அப்படிங்கிறத ஹதீஸ்ல பரவலா பார்க்கிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த சபையில தன்னை தனித்துவமானவர்களாக காட்டிக் கொள்ளுகிற இயல்பு பெருமானாருக்கு கிடையாது. தனக்குன்னு ஒரு அரியணை, தனக்குன்னு ஒரு இடம், தன்னை தனியா காட்டிக்கிறது, அதுக்குன்னு ஒரு கம்பீரமான தோற்றத்தை உருவாக்கிக்கிறது, இப்படிங்கிற இயல்புகள் நபிகள் நாயகத்திடத்துல கிடையாதுங்கிறதுனால வெளியூர்ல இருந்து வந்தவங்க முதல் கேட்கிற கேள்வி ஐயுக்கும் முஹம்மத், இங்க இருக்கிறதுல உங்களை முகம்மது யாருப்பா அப்படின்னு தான் கேட்பாங்கன்னு சொல்லி சஹாபாக்கள் அறிவிக்கிறத நாம பார்க்கிறோம். மக்கா வெற்றி கொள்ளப்பட்ட சமயம் எல்லா வகையான அதிகாரங்களும் அவங்களுடைய கைக்கு வந்துருச்சு. தலைமைத்துவம் முழுவதும் அவர்களுடைய கட்டுப்பாட்டின் கீழ் இருக்கிறது. ஒரு நபர் பெருமானாரிடத்திலே வந்து பேசுகிறார். பேசும்போது அவருடைய கைகளெல்லாம் அப்படியே நடுங்குகிறது, வார்த்தை தடுமாறுகிறது. ஏதோ ஒரு பயத்தினால் அவர் சூழப்பட்டவரை போன்று நபி அவர்களிடத்தில் பேசும்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ரொம்ப சாதாரணமாக சொன்னாங்க, ஹவ்வின் அலைக்க லஸ்து பிமலிக்கின், நிதானமாக இருங்களேன், நான் என்ன அரசனா, அரச பாரம்பரியத்திலிருந்து வந்தவனா, நான் யாரு தெரியுமா, இன்னமா அன இப்னு இம்ரஅத்தின் மின் குரைஷின்,
காணத்தகுலுல் கதீத, காய்ந்து போன இறைச்சி துண்டுகளை சாப்பிட்டு தன்னுடைய ஜீவியத்தை கழித்த ஒரு சாமானிய பெண்ணுக்கு மகனாக பிறந்தவன் தான். என்னை பார்த்து ஏன் இப்படி நடுங்குகிறீர்கள்? என்னிடத்துல சாதாரணமாக பேச வேண்டியது தானே, நான் என் அரச பாரம்பரியத்திலிருந்து வந்தவனா என்று அந்த நபருக்கு ஆறுதல் சொன்னார்கள் என்பதை நாம பார்க்கிறோம். அதே மாதிரி ஹிஜ்ரத் பயணத்தின் போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர் சித்திக் அவர்களுடனும் அவர்களுடைய அடிமையாகி ஆமீர் இப்னு ஃபுஹைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடனும் அந்த பயணத்தை மேற்கொள்ளுகிற போது மதீனாவுக்குள்ள அவங்க நுழைகிற சமயத்தில் மதீனாவே அவர்களை வரவேற்பதற்கு தயாராக இருந்தது தெரிந்த செய்திதான். அப்படி நுழைகின்ற போது நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிட்டாங்கன்னா, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க தான் அல்லாஹ்வுடைய தூதர் நினைச்சிட்டாங்க. ஹதீஸ்ல அப்படி தெளிவா வருது. ஏன் நினைச்சாங்க? அதுக்கு காரணம் இருக்கிறது. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கும் ரசூலுல்லாஹ்வுக்கு மத்தியில 1-2 வயசுகள் தான் வித்தியாசம். 2 பேருமே ஒரே காலகட்டத்தில் உள்ளவங்க. ஆனா தோற்றத்துல பார்த்தா கொஞ்சம் பெரியவர் மாதிரி அபூபக்கருடைய தோற்றம் இருக்கும். அவங்களுடைய முடிகள்லாம் அதிகமா நரைச்சிருந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய முடிகள் அதிகமாக நரைக்கல என்ற அந்த தோற்றத்தை வச்சு நிறைய பேர் என்ன நினைச்சிட்டாங்கன்னா, இவர் தான் அல்லாஹ்வுடைய தூதர், பெரிய ஆள் மாதிரி தெரியுது அப்படின்னு நினைச்சிட்டாங்க. வந்து ரசூலுல்லாஹ் நினைச்சிட்டு அபூபக்கர் சித்திக் கிட்ட வந்து முந்திக்கிட்டு முசாஃபஹா செய்ய ஆரம்பிக்கிறாங்க. இது அவங்களுக்கு தர்ம சங்கடமா போயிரு. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரின் மரியாதைக்கு ஒரு சிறு துளி கூட களங்கம் ஏற்படுவதையோ குறைவு ஏற்படுவதையோ ஏற்றுக்கொள்ள முடியாத இயல்பு கொண்டவர்கள் அல்லவா. உடனே என்ன செஞ்சாங்கன்னா, தான் மேல அணிஞ்சிருந்த துண்டை எடுத்து ரசூலுல்லாஹ்வுக்கு மேல இப்படி குடம் மாதிரி பிடிச்சாங்க. வெயில் நேரம் அது, வெயில் அடிக்கி இவங்க உடனே எடுத்து தன்னுடைய துண்டை எடுத்து இப்படி குடம் மாதிரி பிடிச்சாங்க. அந்த செயலின் மூலமாக என்ன காட்டினார்கள் என்றால், அவர்கள்தான் தலைவர், நான் தொண்டர் என்பதை அங்க காட்டினாங்க. அதுக்கு பேர் தான் நிறைய பேருக்கு புரிஞ்சுது, அடே இவங்க தான் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க போல் தெரிகிறது என்று. அதுக்கு பின்னாடி உணர்ந்து கொண்டார்கள் என்பதை பார்க்கிறமே. இந்த நிகழ்வுகள் எல்லாம் எதை காட்டுகிறது என்றால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னை பிற மக்களிடத்திலிருந்து தனித்துவமானவர்களாக காட்டிக்கொள்ள ஒருபோதும் அவர்கள் விரும்பினதில்லை. ரொம்ப சாதாரணமாக அவங்க வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. இன்னொரு ஹதீஸ்ல கூட வரும், ஒரு பிரயாணத்துல சமையல் வேலை நடந்துகிட்டு இருக்கு. அப்போ ஒரு ஆடை அறுக்கிறாங்க. சமைக்கிற வேலை நடக்கும்போது ஒருத்தரும் அவங்களுக்குரிய வேலைகளை பிரிச்சுக்கிறாங்க. நான் ஆடை அறுக்கிற வேலையை பார்த்துக்கிறேன், நான் அதை துண்டு துண்டாக்குற வேலையை பார்த்துக்கிறேன். இன்னொருத்தர் சொல்றாரு, நான் சமைக்கிற வேலையை பார்த்துக்கிறேன். இப்படி ஒவ்வொருவரும் அவர்களுக்கான அந்த பொறுப்புகளை பங்கீடு செய்கின்ற போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அலைய ஜம்உல் ஹதபி, விறகு சேமிக்கின்ற வேலைக்கு நான் பொறுப்பேற்றுக்கிறேன்னு சொன்னாங்க. விறகு சேகரிக்க வேலைக்கு குச்சிகள் அங்கங்க கிடக்கும்ல, அதை போய் எடுத்துட்டு வர்ற வேலையை நான் பார்க்கிறேன்ப்பா. எவ்வளவு சாதாரணமான பணிவோ, எவ்வளவு அற்புதமான வாழ்க்கைன்னு பாருங்க. இன்றைய தலைவர்களிடத்தில் அதை எதிர்பார்க்க முடியுமா? யாரிடத்துல ஒரு சின்ன பொறுப்புல இருக்கிறவங்க எவ்வளவு கம்பீரமாக வலம் வருவதை நாம் பார்க்கிறோம். ஆனால் தோழர்களுக்கு மத்தியிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இந்த விறகு சேமிக்கின்ற பொறுப்பை நான் எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க விறகுகளை சேமிச்சு கொடுக்க அதற்கு பிறகு சமையல் நடந்தது என்பதை ஹதீஸ்ல பார்க்கிறோம். அந்த அளவிற்கு மக்களோடு மக்களாக ஒரு தன்னை தனித்துவமாக காட்டிக்கொள்ளாத ஒரு தலைவராக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை அமைய பெற்றிருந்ததை நாம் பார்க்கிறோம். ரசூலுல்லாவுக்கு அல்பான்னு சொல்லி ஒரு ஒட்டகை இருந்தது. சில வாகனங்களை பிரத்யோகமாக பயன்படுத்தி இருக்கிறாங்க. அந்த அல்பாங்கிற ஒட்டகம் அல்லாஹு தஆலா அதுக்கு என்ன சிறப்பு தன்மையை கொடுத்திருந்தாம்னா, வேறு எந்த ஒட்டகமும் அதை முந்த முடியாது. ஓட்டப்பந்தயம் வச்சாலும் சரிதான், அல்லது பிரயாணங்களில் பயணிக்கின்ற போதும் சரிதான், அந்த ஒட்டகத்தை வேறு எந்த ஒட்டகத்தாலும் முந்த முடியாது. அந்த மாதிரி ஒரு செயல்திறனை அல்லாஹு தஆலா அந்த ஒட்டகத்துக்கு கொடுத்திருந்தான். ஒரு நாள் வழக்கத்துக்கு மாற்றமா என்ன நடக்குன்னா, ஒரு பயணத்துல ஒரு சாதாரண கிராமப்புறத்து அரபி பயணித்து வந்த அந்த ஒட்டகம் அலுபாங்கிற ஒட்டகத்தை முந்திருது. புகாரியில வரக்கூடிய அறிவு, சுபிக்கத்தில் அலுபாங்கிற ஒட்டகத்தை அந்த ஒட்டகம் முந்திருச்சு. இதை சஹாபாக்களால ஏத்துக்கிற முடியல. நபிகள் நாயகம் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு சின்ன குறைபாடுகளையும்
சஹாபாக்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. இதை ஒரு பெரிய விஷயமா பேசினாங்க. அலுபாங்கிற ஒட்டகத்தை இந்த ஒட்டகம் முந்திருச்சு, இது எப்படி அப்படின்னு சொல்லி ஆச்சரியமா பேசிக்கிட்டு இருக்கும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ரொம்ப சாதாரணமா சொன்னாங்க, இன்ன ஹக்கன் அலல்லாஹி அல்லா யர்தஃபிய ஷையும் மினத் துன்யா இல்லா வலாஹுல்லாஹு தஆலா. அல்லாஹ்வினுடைய பொதுவான நியதி என்ன தெரியுமா? இந்த உலகத்தில் எந்த ஒன்றை உயரத்திற்கு கொண்டு போனாலும் ஒரு நாள் அதை கீழே கொண்டு வந்தே தீருவான். பெருமானார் சொன்ன வார்த்தை. உயரத்துக்கு கொண்டு போன எதுவாக இருந்தாலும் ஒரு நாள் அதை கீழே கொண்டு வந்தே தீருவான். இந்த இயல்புக்கு நான் பயணித்து வருகின்ற ஒட்டகமும் விதிவிலக்கல்ல என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னார். ஏன் இதை பெருசா எடுத்துக்கிறீங்க? நான் பயணிச்சு வர்ற ஒட்டகம்னா அதை எதுவும் முந்தக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? அல்லாஹ் நாடுனா எதுவும் நடக்கும். அல்லாஹ் நாடுனா எதையும் முந்த வைப்பான், எதையும் பிந்த வைப்பான். இதெல்லாம் நடக்குமான்னு நினைச்ச எத்தனையோ விஷயம் நடந்துகிட்டு இருக்கிறத நம்ம பார்க்கலையா? எத்தனையோ வருட பாரம்பரியமிக்க கட்சிகளை எல்லாம் பின்னுக்கு தள்ளிவிட்டு நேற்று முளைத்த ஒரு கட்சி மேல வந்து உட்கார்ந்து இருக்குன்னா வெளிப்படையில சில காரணங்கள் இருக்கலாம். காரணங்கள் எப்படி வேண்டுமானால் சொல்லலாம். நாம புரிஞ்சுக்கிறக்கூடிய செய்தி என்னன்னா, அல்லாஹ் எந்த நேரத்துல எந்த இடத்துல யாரை வைக்கணும் நாடுறானோ அவங்களை கொண்டு வந்து வைப்பான். இதுக்கு யாரு விதிவிலக்கு கிடையாது. அதுக்காண்டி மேலே கொண்டு போய் வச்சதுனால அவங்க நல்லவங்கன்னு சொல்லிட முடியாது, கீழே வந்துட்டதுனால இவங்க தவறானவங்கிற முடிவுக்கு வந்துட முடியாது. அல்லாஹ் தீர்மானிக்கிறான். இதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உயரத்தில் இருக்கின்ற எதுவாக இருந்தாலும் ஒரு நாள் கீழே அதை கொண்டு வந்து சேர்ப்பது அல்லாஹ்வுடைய நியதி என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். அடுத்து தன்னுடைய தோழர்கள்ட்ட இந்த மாதிரியான எண்ணங்கள் வருகின்ற போது, அடுத்தவரை விட நாம் கொஞ்சம் உயர்ந்தவன், நாம் ஒரு தனித்துவமானவர் என்ற அந்த சிந்தனைகள் வருகின்ற பொழுதெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த எண்ணத்தை ஆரம்பத்திலேயே களைந்து பணிவோடு நடைபெறுகிற அந்த செயல்பாடுகள் அவங்கள்ட்ட ஏற்படுத்தி இருக்கிறாங்கிறதை ஹதீஸில் பார்க்குறோம். புகாரியில் வரக்கூடிய ஒரு செய்தி, ஹதரத் ஸஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு மிகச்சிறந்த ஒரு நபித்தோழர், சொர்க்கத்தை கொண்டு சுப செய்தி சொல்லப்பட்ட நபித்தோழர்களில் ஒருவர், எல்லா வகையான தகுதிகளையும் படைத்த ஒரு நபித்தோழர். போர்க்களத்தில் அவங்க வந்து நின்னாங்கன்னா, அவங்க அம்பு எறிய ஆரம்பிச்சிட்டாங்கன்னா எதிரணியில யாராலும் தாக்கு பிடிக்க முடியாது என்று சொல்லுகிற அளவிற்கு மிகச்சிறந்த வீரராக இஸ்லாமிய வரலாற்றில் பார்க்கப்படுகிற உன்னதமான ஒரு நபித்தோழர் ஸஅத் இப்னு அபீ வக்காஸ். அவங்களுக்கு ஒரு எண்ணம் இருந்தது. என்ன தெரியுமா? புகாரியில் வருகிறது, அதாவது மற்றவங்களை விட தனக்கு ஒரு உயர்வு இருக்கிறது அப்படின்னு ஒரு சின்ன எண்ணம் இருந்தது. அதை ரசூலுல்லாஹ்ட்ட வந்து அவங்க வெளிப்படுத்துறாங்க. ஹதீஸ்ல அதுவும் வருது. அல்லாஹ்வுடைய தூதரே, ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் அந்த சமூகத்தினுடைய பாதுகாவலராக செயல்படுறாரு, தனித்துவமானவராக இருக்கிறாரு, மற்றவங்களை விட அவருடைய அந்தஸ்து உயர்வானது தானே அப்படின்னு சொல்லி ஒரு நாள் கேட்கிறார். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவர் தன்னை மனசுல வச்சுக்கிட்டு தான் அதை கேட்காருங்கிறத ரசூலுல்லாஹ் புரிஞ்சுக்கிட்டார். அப்போ சொன்னாங்க, ஒரே வார்த்தை தான் சொன்னாங்க, யா ஸஅத் ஹல் துன்சரூன வ துர்ஸகூன இல்லா பில்அஃபாயிக்கும். ஸஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களே, உங்களுக்கு அல்லாஹ்வின் மூலமாக வாழ்வாதாரம் எனும் ரிஸ்க் வழங்கப்படுவதும் அல்லாஹ்வுடைய உதவி உங்களுக்கு கிடைக்கப் பெறுவதும் உங்களிலே உள்ள பலவீனமானவர்களின் பரக்கத்தினால் தான் கிடைக்கிறது அப்படின்னு சொன்னாங்க. அதோடு அவர் புரிஞ்சுக்கிட்டாரு, எதையுமே பேசலை. அவரை குறித்து தப்பாவும் ரசூலுல்லாஹ் சொல்லலை. அதே நேரத்தில் அவருடைய உள்ளத்தில் ஏற்பட்ட அந்த எண்ணம் அவரை பிற மக்கள்கிட்ட இருந்து பிரிச்சிடக்கூடாதுங்கிறதுல கவனமா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த வார்த்தையை பிரயோகப்படுத்துறாங்க. உங்களுக்கு ரிஸ்க்குகள் வழங்கப்படுவதும் உதவிகள் வழங்கப்படுவதும் பலவீனமானவர்களின் பரக்கத்தை கொண்டுதான் இருக்கிறது. நாம நினைச்சுக்கிற கூடாது நம்மளை கொண்டுதான் எல்லா காரியமும் நடக்கு, நாம தானே முன்னணியில நிற்கிறோம், நாம தானே களமாடுகிறோம், செயல்திறன் என்பது நம்மிடத்துல தானே இருக்குன்னு நினைச்சிடக்கூடாது. ஒரு சாமானியன் செய்கிற அந்த துவா தான் அந்த செயல்திறனுக்கான முழுமையான வெற்றியை கொடுக்குன்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னார். ஒரு பெரிய வியாபாரி இருக்கிறாரு, அவர் நினைக்க கூடாது, நம்மளை கொண்டு எத்தனை குடும்பம் வாழுது தெரியுமா, 100 பேர் என்கிட்ட வேலை பார்க்குறாங்க, 100 பேருடைய குடும்பம் என்னைய கொண்டு தான் வாழுதுன்னு நினைச்சிட்டா
அல்லாஹ் அவரை கீழே கொண்டு வந்துருவான். ஆனா அவர் எப்படி நினைக்கணும்? பெருமானார் சொல்றாங்க, என்ன கொண்டு 100 பேருடைய குடும்பம் வாழ வைக்க வேண்டும் என்று அல்லாஹ் தீர்மானித்திருக்கிறானே, அதற்கான வாய்ப்பை எனக்கு கொடுத்திருக்கிறானே, அது எவ்வளவு பெரிய பாக்கியம் அப்படின்னு அவர் நினைச்சார்னா அவருக்கு மென்மேலும் அல்லாஹு தஆலா உயர்வு கொடுப்பான். இதை பல சந்தர்ப்பங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. இதைதான் சஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு உணர்த்தினாங்க. நீங்க நினைச்சுக்கிறாதீங்க ஏதோ உங்களை கொண்டுதான் இந்த வெற்றி சாத்தியமாகிறது என்று நினைச்சுக்கிறாதீங்க. பலவீனமானவர்களின் பரக்கத்தின் மூலமாகத்தான் உங்கள் போன்றவர்களுக்கு வெற்றியும் ரிசுக்கும் வழங்கப்படுகிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க என்பதை நாம பார்க்கிறோம். அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆனிலே இன்னொரு இடத்திலே சொல்லுவான் அல்லவா, வ இபாதுர் ரஹ்மானி அல்லதீன யம்ஷூன ஃபில் அர்தி ஹவுனா. அல்லாஹ்வுடைய அடியார்களுக்கான பிரத்யோக தன்மைகள் என்ன என்பதை பட்டியலிடுகின்ற போது அல்லாஹு தஆலா அடையாளப்படுத்துகிறார், அவர்கள் இந்த பூமியில நடக்கும் போது கர்வத்தோடு நடக்க மாட்டாங்க. அவர்களுடைய நடையில் அமைதி இருக்கும், அவர்களுடைய நடையில் பணிவு இருக்கும் என்று அல்லாஹு தஆலா சொல்லுகிறார். லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மகனுக்கு செய்த உபதேசங்களை பற்றி சொல்லுகிற போது, நீங்க இந்த பூமியில நடக்கும் போது வலா தம்ஷி ஃபில் அர்தி மரஹா, இந்த பூமியில நீ கர்வத்தோடு நடக்காத என்று லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மகனுக்கு வசியத் செய்தார்கள் என்பதாக அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான் அல்லவா. இந்த செயல்பாடுகளை தன்னுடைய சகோதரர்களுக்கும் தன்னுடைய தோழர்களுக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு கட்டத்திலையும் உணர்த்தி கொண்டிருந்தாங்க. ஒரு சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் பணிவோடு இருப்பவங்களை எவ்வளவு பெரிய உயரத்தில் கொண்டு போய் வைக்கிறாங்கிறதுக்கு ஒரு வரலாற்று செய்தி. வாயில் இப்னு ஹுஜ்ர் என்பவர் ஹதரமௌத் என்ற பகுதியில இருந்து பெருமானாரை பார்க்கறதுக்கு வர்றாங்க. அவங்க அப்பதான் இஸ்லாத்தை ஏற்றிருக்கிறாங்க. மன்னர் பாரம்பரியத்தில் வந்தவங்க. அவங்க யமன் நாட்டில் உள்ள ஹதரமௌத் என்ற பகுதி, அந்த பகுதியினுடைய ஆட்சியாளர்களாக அவங்க இருந்தவங்க. அவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டு ரசூல்லாவை பார்க்க வந்த உடனே ரசூல்லா ரொம்ப மரியாதையோடு அவரை வரவேற்று அவருக்கு கொடுக்க வேண்டிய கண்ணியத்தை கொடுத்து அவரை குறித்த பாராட்டு உரைகளை மக்களுக்கு மத்தியிலே பெருமானார் ஆற்றுகிறார்கள். அவருக்காண்டி அவருடைய குடும்பத்தினருக்காண்டியும் நபி அவர்கள் அதிகமாக துவா செஞ்சாங்க. துவா செஞ்சுட்டு வாயில் இப்னு ஹுஜ்ர்கிட்ட சொன்னாங்க, நீங்க இருக்கக்கூடிய பகுதியில இன்னென்ன பகுதிக்கு நீங்களே பொறுப்புதாரியா ஆட்சியாளரா இருங்க, உங்களை நான் நியமிக்கிறேன்னு சொல்லிட்டு அதற்கு சாட்சியமாக முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அவர் கூட அனுப்பி வச்சாங்க. நீங்களும் இவங்க கூட போங்க, ஹதரமௌத்துக்கு போய் நான் இவரை இந்த பகுதியினுடைய ஆட்சியாளராக நியமித்திருக்கிறேன் என்ற தகவலை அதிகாரப்பூர்வமாக சொல்லிட்டு நீங்க வாங்கன்னு சொல்லி அனுப்பி வைக்கிறான். இப்போ வாயில் இப்னு ஹுஜ்ர் மன்னர் பரம்பரையிலிருந்து வந்தவங்க, இஸ்லாத்துக்கு அப்போதான் வந்திருக்கிறாங்க. இஸ்லாத்தினுடைய நியதிகளை பற்றி கொஞ்சம் கொஞ்சமா அப்பொழுதுதான் அவர்களுக்கு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கிறார். இந்த நேரத்தில் அவங்க ஒட்டகத்தில் பயணிச்சு ஹதரமௌத்துக்கு போய்கிட்டு இருக்கும்போது அவர் ஒட்டகத்தில் பயணிக்கிறாரு. முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு தரையில நடந்துகிட்டே வராங்க. அந்த காட்சியை நீங்க நினைச்சு பாருங்க. முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உன்னதமான நபித்தோழர், வஹீயினுடைய எழுத்தாளராக இருந்தவர்கள், பெருமானாரோடு சகவாசத்தை பெற்றவர்கள். அவங்க நடந்து வாராங்க. இந்த வாயில் இப்னு ஹுஜ்ர் ஒட்டகத்தில் பயணிச்சுக்கிட்டு இருக்கிறார். பாலைவன வெயில் கொஞ்சம் அதிகமானவுடன் காலில் செருப்பு இல்லை. முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, இந்த வாகனத்தில் பின்னாடி நான் உட்கார்ந்துக்கிறலாமான்னு கேட்டார். வாயில் இப்னு ஹுஜ்ர்கிட்ட பின்னாடி நான் உட்கார்ந்துக்கிறலாமான்னு கேட்டார். அவர் மன்னர் பாரம்பரியத்தில் உள்ளவர் அல்லவா, அவரால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. எனக்கு பின்னாடி உட்கார்றதுக்கான தகுதியெல்லாம் உனக்கு இருக்கிறதா தெரியல, அதனால நடந்து வான்னு சொல்லிட்டான். கொஞ்சம் தூரம் கழிச்சது முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு கேட்டாங்க, நீங்க தான் வாகனத்துல தானே வாரீங்க, காலில் செருப்பு அணிஞ்சிருக்கிறீர்கள் அல்லவா, எனக்கு செருப்பு இல்லை, அந்த செருப்பையாவது நீங்க தந்து உதவுங்களன்னு கேட்ட உடனே வாயில் இப்னு ஹுஜ்ர் சொன்னார், அந்த செருப்பெல்லாம் தர முடியாது, உனக்கு நிழல் தேவைப்பட்டதுன்னா இந்த ஒட்டகத்தினுடைய நிழல்ல அப்படி நடந்துட்டு வான்னு சொல்லிட்டார். வெயில் அடிக்கும் போது அந்த ஒட்டகம் பயணிக்கிற போது நிழல் படும் அல்லவா, அந்த நிழல்ல வேணா நீ நடந்து வா, செருப்பெல்லாம் தர முடியாதுன்னு சொல்லி அவமானப்படுத்தி விடுகிறார். ஆனா இவங்க எதையுமே பெருசா நினைக்கல.
அல்லாஹ்வுடைய தூதரின் உத்தரவுதான் அவர்களுக்கு பெரிதாக இருந்தது. இவரோடு நீ செல்ல வேண்டும், அந்த பகுதியில போய் என்னுடைய செய்தியை சொல்ல வேண்டும் என்ற அந்த உத்தரவு மட்டும்தான் அவருடைய பார்வைக்கு இருந்ததுனால தன்னை அவமானப்படுத்துறார, கொஞ்சம் கூட தன்னை கண்டுக்கிறாம நடந்துக்கிறாரு அப்படிங்கிற உணர்வுலாம் இல்லை. பொறுமையோடு அங்க போயிட்டு திரும்ப வந்துடுறாங்க. வரலாறு திரும்புகிறது. அதற்கு பிறகு பல வருடங்கள் கழிகிறது. அல்லாஹு தாலா எப்படிப்பட்ட மாற்றத்தை கொடுக்கிறான்? இஸ்லாமிய நிலப்பரப்பினுடைய தன்னிகரற்ற ஹலீஃபாவாக முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உருவெடுக்கிறார்கள். கர்பலாவுடைய வரலாற்றிலே கூட நாம் தெரிந்து கொண்டோம். 40 ஆண்டு காலங்கள், 20 ஆண்டு காலங்கள் அங்கே கவர்னராக இருந்தார்கள். அடுத்து 20 ஆண்டு காலங்கள் ஒட்டுமொத்த இஸ்லாமிய சாம்ராஜ்யத்திற்கும் அவர்கள் அதிபதியாக இருந்தாங்க. அவ்வளவு பெரிய அரசாட்சி அல்லாஹு தாலா கொடுத்திருந்தான். அவங்க நினைச்சு பார்த்திருப்பாங்க, அந்த நேரத்தில் அந்த ஒட்டகத்துக்கு கீழே செருப்பு கூட அணியாத நிலையில அந்த பாலைவன பெருவெளியில வெற்றி கால்களோடு அவர்கள் நடந்து வரும்போது அதை நினைச்சிருப்பாங்களா? நினைக்கல. ஆனா அல்லாஹ் அந்த உயரத்துல கொண்டு போய் அதுக்கு பிறகு அவங்கள வச்சான். வரலாறை பாருங்க, எவ்வளவு வினோதமான மாற்றங்களை கொண்டிருக்கிறது. அதே வாயில் இப்னு ஹுஜர் ஹதரமௌத்தினுடைய ஆட்சியாளராக இருந்தார் அல்லவா? அதே வாயில் இப்னு ஹுஜர் மரியாதை நிமித்தமாக அமீருல் முஃமினீனை சந்திப்பதற்காக முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருக்கிற இடத்திற்கு அவர் வருகிறார். ஒரு நேரத்தில் ஒட்டகத்தில் ஏற்ற மாட்டேன்னு சொன்னவர், செருப்பில்லைனா என்ன, இந்த ஒட்டகத்தினுடைய நிழல்ல வா என்று சாதாரணமாக சொன்னவர், இப்போ அரசு முறை பயணமாக மரியாதை நிமித்தமாக முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை சந்திப்பதற்காக வாயில் இப்னு ஹுஜர் வருகிறார். அவருடைய உள்ளத்தில் அந்த கடந்த கால வரலாறுகள் எல்லாம் அப்படியே நிழலாடுகிறார். எப்படியெல்லாம் நடத்தினோம், எப்படியெல்லாம் பேசினோம், எல்லாத்தையும் மனசுல வச்சுக்கிட்டு எதையும் காட்டிக்கிறாம அவர் வர்றாரு. அவர் வந்த உடனே முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எழுந்து நின்று அவரை வரவேற்று தன்னுடைய இருக்கையில் அவர் அமர வச்சு அழகு பார்த்தாங்க, உட்கார வச்சாங்க பக்கத்தில். அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அவங்க சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் இவரை மரியாதை செய்வதை நான் பார்த்தேன், தனக்கு பக்கத்தில் அமர வச்சதை பார்த்தேன், தன்னுடைய துண்டை விரித்து இவரை உட்கார வைத்ததை பார்த்தேன், அதனால நானும் மரியாதை செய்கிறேங்கிற உணர்வு அவங்களுக்கு இருந்தது. அமர வச்சு அவங்களுக்கு செய்ய வேண்டிய கண்ணியத்தை எல்லாம் செய்து கடந்த காலத்தில் நடந்த எதையுமே அந்த இடத்துல குறிப்பிடாம அவர் அப்படி வழி அனுப்பி வைக்கிறான். வெளியே வரும்போது அவர் சொன்ன வார்த்தை வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அந்த நாளிலே ஒட்டகத்தில் நான் பயணித்து வருகிற போது இவர் நடந்து வந்தார் அல்லவா, என்னையும் ஏத்திக்கிறீங்களா என்று கேட்டார் அல்லவா, அந்த நாள்ல இவரை நான் ஒட்டகத்துல ஏத்தி இருக்கலாமே அப்படின்னு இப்ப எனக்கு தோணுதுன்னு சொன்னான். இவர் அன்னைக்கு ஒட்டகத்துல ஏத்தி இருக்கலாமே, ஆனா எதையுமே அவங்க காட்டிக்கிறல. முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பணிவினுடைய உச்சகட்டமாக அந்த இடத்துல ஹஜ்ரத் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நடந்து கொண்டார்கள் என்பதை பார்க்கிறோம். இந்த பண்பாடு எங்கிருந்து பெறப்பட்டது? ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து பெறப்பட்டது என்பதை நாம புரிஞ்சுக்கிறோம். எவ்வளவு பெரிய எதிரிகளை பெருமானார் சந்திச்சாங்க, எவ்வளவு பெரிய துரோகிகளை சந்திச்சாங்க, எல்லாரிடத்திலையும் கனிவோடு தானே நடந்துகிட்டாங்க. வரலாற்றில் எந்த இடத்துலையாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்னுடைய சொந்த காரணத்துக்காண்டி பழி வாங்கினாங்க, இந்த நபர் அவங்க அவமானப்படுத்தினாங்க, திட்டமிட்டு இப்படி நடத்தினார்கள் என்று யாராலும் சொல்ல முடியாத அளவிற்கு அவர்களுடைய நடவடிக்கைகள் அனைத்தும் கண்ணியமானவைகளாக இருந்ததை நாம பார்க்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்தில் நடைபெற்ற ஒரே ஒரு நிகழ்ச்சி, அதை மட்டும் சொல்லிக்கொண்டு முடிக்கிறேன். நஜித் தேசத்தினுடைய மிகப்பெரிய ஆட்சியாளர் அதி இப்னு ஹாத்திம், அவர் அந்த பகுதியினுடைய ஆட்சியாளராக இருக்கிறார். ஒரு கட்டத்தில் இஸ்லாமிய படைக்கும் அந்த பகுதியில் உள்ள படைக்கும் மத்தியில் நடந்த சண்டையில் இஸ்லாமிய படையினுடைய கை ஓங்கி விடுகிறது. அதி இப்னு ஹாத்திம் ஊரை காலி செய்து ஓடி விடுகிறார். அவரால் தாக்கு பிடிக்க முடியல, அவர் ஷாம் நாட்டுக்கு ஓடி விடுகிறார். இப்ப இஸ்லாமிய மயமானதற்கு பிறகு அந்த நாட்டில் உள்ள நிறைய நபர்கள் கைதிகளாக பிடித்து வரப்பட்டு மதீனாவுக்கு கொண்டு வரப்படுதான். அப்படி கொண்டு வரப்படும் போது கொண்டு வரப்பட்ட நபர்களில் அதி இப்னு ஹாத்திம் என்பவருடைய சகோதரி சஃபானா ரலியல்லாஹு அன்ஹா என்ற பெண்மணியே இருந்தான். அவங்க அந்த பகுதியினுடைய ஆட்சியாளருடைய தங்கையாக இருந்தான். எல்லாத்தையும் கொண்டு வந்து மஸ்ஜிது நபவிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த இடத்துல கட்டி போட்டிருக்கிறான். அந்த காலத்து சிறைச்சாலை என்பது அதுதானே. இப்போ ரசூலுல்லாவை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க.
பள்ளிவாசலுக்கு வரும்போது சஃபானா சொல்றாங்க, ஒவ்வொரு நாளும் அல்லாஹ்வுடைய தூதரே, எங்களுடைய பகுதியில் ஆட்சியாளராக இருந்தவர் எங்களை விட்டு ஓடிட்டாரு, எங்களுக்கு எந்த விதமான பாதுகாப்பு இல்லை, நாங்கள் இங்கே கைதிகளாக வந்து மாட்டிக்கிட்டோம், எங்களுக்கு நீங்கள் கருணை காட்டுங்க. முதல் நாள் இப்படி சொன்னாங்க, எந்த பதிலும் சொல்லலை, போயிடுறாங்க. 2வது நாள் நடக்கு, 3வது நாள் இதே மாதிரி நடந்த உடனே அந்த பெண்மணி இடத்துல நீ யாருன்னு விசாரிக்கும் போது அந்த அம்மையார் சொல்றாங்க, நான் யாரு தெரியுமா, ஹாத்திமு தாயி என்ற மிகப்பெரிய கொடை வள்ளல் இருக்கிறார் அல்லவா, அவருடைய மகள்தான் நான், என் சகோதரர் தான் அதி இப்னு ஹாத்திம், என்னுடைய தந்தை ஏழைகளுக்கு உதவுவார், வறியவர்கள் மீது அன்பு காட்டுவார், இரத்த பந்த உறவுகளை பேணுவார் என்று சொல்லி அவர்கிட்ட இருந்த நல்ல பண்புகளை எல்லாம் அந்த அம்மையார் பட்டியலிட்டு விட்டு, இவ்வளவு பெரிய மகத்தான மனிதனுடைய மகள்தான் நான் கைதியாக பிடிக்கப்பட்டிருக்கிறேன், எனக்கு நீங்க கருணை காட்டுங்கன்னு சொன்ன உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இதுவெல்லாம் இஸ்லாமிய பண்பாடாக வல்லவா இருக்கிறது, உன் தந்தையிட்ட என்னென்ன குணநலன்கள் இருக்கிறது என்று சொல்லுகிறாயோ அதுவெல்லாம் இஸ்லாம் வலியுறுத்துகிற பண்பாடாக வல்லவாக இருக்கிறது. அவருடைய அந்த நடத்தையின் காரணமாக, அந்த குணநலத்தின் காரணமாக உன்னை நான் விடுதலை பண்றேன்னு சொல்லிட்டு அந்த அம்மாவை விடுதலை பண்ணிடுறான். அதுக்கு பிறகு அந்த அம்மா உடலை, என்னைய மட்டும் நீங்க விடுதலை பண்ணிட்டீங்களே, என்னுடைய தந்தை எந்த இடத்திலையும் சுயநலத்தோடு செயல்படுபவராக இருந்ததில்லை, ஊருக்கு ஒண்ணுனா அவரால் தாங்கிக்கிற முடியாது, மக்களுக்கு ஒண்ணுனா அவர் துடிச்சு போயிடுவாரு, என்னைய மட்டும் நீங்க விடுதலை பண்ணியிருக்கிறீங்க, என் சமூகத்திற்கும் அந்த விடுதலை வேண்டும் என்று நான் கேட்கிறேன் என்று சொல்ல, அந்த பெண்மணியினுடைய வேண்டுகோளுக்கு இணங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அம்மையாரையும் விடுதலை பண்ணார். அந்த விடுதலை பண்ணதோடு மட்டும் இல்லாம அந்த சமூகத்தின் மொத்த கைதிகளையும் விடுதலை பண்ணி எல்லாரையும் கண்ணியப்படுத்தி அனுப்பி வச்சார். எந்த நடவடிக்கை எடுக்கல. போர்க்குற்றவாளிகள் அத்தனை பேர்களும், போர்க்களத்திலிருந்து பிடிக்கப்பட்ட அத்தனை பேர்களையும் அந்த பெண்மணியினுடைய ஒற்றை கோரிக்கைக்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க விடுதலை செஞ்சாங்க. சிறைவாசிகளுக்கான விடுதலை விடுதலை என்று ஆண்டாண்டு காலமாக குரல் கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஒற்றை கோரிக்கையில் பெருமானார் அந்த பெண்மணியினுடைய கோரிக்கை முழுவதையும் நிறைவேற்றினார்கள். எல்லோரும் விடுதலை செய்யப்பட்டதோடு மட்டுமில்லாம அந்த பெண்மணியை கேட்குறாங்க, நீங்கள் எங்கே போகணுன்னு விரும்புகிறீங்க? அப்போ என்னுடைய சகோதரர் ஷாமில் இருக்கிறாரு, நான் அங்கே போகணும்னு நினைக்கிறேன்னு சொன்ன உடனே ஷாம் தேசத்திலிருந்து வந்த ஒரு பிரயாண கூட்டத்தை கண்ட நபி அவர்கள் அந்த பிரயாண கூட்டத்தோடு பாதுகாப்பாக இந்த பெண்மணியை அனுப்பி வைக்கிறாங்க. அந்த பெண்மணிக்கு தேவைப்படுகிற எல்லா உதவிகளையும் செஞ்சு அனுப்பி வைக்கிறான், மரியாதையோடு அனுப்பி வைக்கிறான். மனம் ரொம்ப குளிர்ந்து போனது. அந்த அம்மையார் அப்பொழுதெல்லாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. அதற்கு பிறகுதான் இஸ்லாத்திற்கு வருகிறார்கள். தன்னுடைய சகோதரரிடத்தில் போய் சொன்னாங்க, மதீனாவில் இருக்கிற முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நீங்க நினைக்கிற மாதிரி ஆள் கிடையாது. ஏன்னா அவருடைய சகோதரர் அதி இப்னு ஹாத்திம் என்பவர் பெருமானாரின் மீது கடுமையான விரோதம் கொண்டவராக இருந்தார். பெருமானாரை நான் அளவுக்கு அதிகமாக வெறுத்தேன் என்று அவரே சொல்லுகிறார். என்னுடைய ஆட்சிக்கு அவர் மூலமாக ஆபத்து வந்து விடுமோ என்ற காரணத்தினால் நான் அவரை ரொம்ப வெறுத்தேன்னு சொல்றாரு. இந்த பெண்மணியினுடைய வாக்கு மூலம் அதுக்கு நேர் மாற்றமா இருக்கிறாரு. நீங்க நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது, அவங்க ரொம்ப நல்ல மனிதரா இருக்கிறாரு, மனிதாபிமானத்தோடு நடந்துக்கிறாரு, நீங்க போய் அவரை சந்திங்கன்னு சொன்னதற்கு பிறகு தன்னுடைய சகோதரியின் வழிகாட்டுதலின் அடிப்படையில் அதி இப்னு ஹாத்திம் பெருமானாரை சந்திப்பதற்காக மதீனாவிற்கு வருகிறார். வந்தவரை மரியாதையோடு வரவேற்றார்கள், அவரை உபசரித்தார்கள், அவர் மீது அன்பு காட்டினார்கள். எந்த பழைய கடந்த கால நிகழ்வுகளையும் அவரிடத்தில் எடுத்து சொல்லவில்லை. மரியாதையான அந்த சந்திப்பின் நிமித்தமாக அவர் அந்த இடத்திலேயே இஸ்லாத்துக்கு வந்துடுறார். காலங்காலமாய் இஸ்லாமிய விரோதியாக இருந்தவர் பெருமானாருடைய அந்த கனிவான நடைமுறைகளை பார்த்தவுடன், அவர்களிடத்தில் இருந்த அந்த பக்குவமான நடைமுறையை பார்த்தவுடன் அவர் தன்னை முஸ்லீமாக மாற்றிக்கொண்டு தன்னுடைய பகுதிக்கு அவர் செல்லுகிற போது தன்னை ஒரு இறை நம்பிக்கையாளனாக மாற்றிய நிலையில் அந்த பகுதிக்கு அவர் சென்றார் என்பதை நாம் பார்க்கிறோம் அல்லவா? இதுவெல்லாம் எதை காட்டுகிறது என்றால், அல்லாஹு தஆலா நான் ஆரம்பத்தில் ஓதி காட்டிய அந்த இறை வசனத்தில் ஃபபிமா ரஹ்மத்தின் மினல்லாஹி லின்த லஹும், நபியே இந்த மக்களிடத்தில் நீங்கள் நளினமாக நடந்து கொண்டீர்கள், அல்லாஹ்வுடைய அருளை கொண்டு நீங்கள் அப்படி நடந்து கொண்டீர்கள். அதுக்கு மாற்றமா மட்டும் நீங்க நடந்திருந்தீங்கன்னா
இந்த மக்கள் உங்களை விட்டும் விரண்டோடி இருப்பார்கள் என்று சொன்னதிலிருந்து மனித இதயங்கள் ஈர்க்கப்படுவதற்கு பெருமானாரிடத்தில் இருந்த அந்த கனிவும் பணிவும் ஒரு முக்கியமான காரணமாக இருந்தது என்பதை இது மாதிரி பல்வேறு செய்திகளின் மூலமாக நாம் புரிந்து கொள்ள முடிகிறது என்பதை இந்த இனத்தில் நினைவுபடுத்துவதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். வரலாற்றில் பார்க்கிறோம், ஒருத்தர்கிட்ட எப்படி நாம நடந்துக்கிறோமோ அதுதான் அவரிடமிருந்து எதிர்வினையாக வரும் என்பதற்கு எத்தனையோ சான்றுகளை சொல்லலாம். ஐன்ஸ்டீனை பற்றி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். 20ஆம் நூற்றாண்டினுடைய மகத்தான அணு விஞ்ஞானி. ஐன்ஸ்டீனுக்கு நிகராக உலகத்தில் இதுவரை எந்த விஞ்ஞானியும் வந்ததில்லை என்று சொல்லும் அளவிற்கு மிகச்சிறந்த ஒரு பேரறிஞர். ஆனால் அவர் பூர்வீகத்தில் ஒரு யூதர், இஸ்ரேலை சார்ந்தவர், ஜெர்மனியில் வாழ்ந்துகிட்டு இருக்கிறார். ஹிட்லரு யூதர்களுக்கு எதிரான இனப்படுகொலை நடத்தி கொண்டிருந்த ஒரு காலகட்டம். அந்த நேரத்தில் இவர் மிகச்சிறந்த அறிவாளி, மிகப்பெரிய விஞ்ஞானி என்று தெரிந்தும் கூட அவனுடைய நெருக்கடியின் காரணமாக ஜெர்மனியில் இருக்க முடியாமல் அவர் அமெரிக்காவுக்கு வந்துடுறார். எல்லாரும் நிறைய பேர் நினைச்சிருக்கிறாங்க அவர் அமெரிக்கா தான் பூர்வீகம் என்று. அவருடைய பூர்வீகம் இஸ்ரேல். அவர் ஜெர்மனியிலே வாழ்ந்து கொண்டிருந்தார். ஹிட்லரினால் விரட்டி அடிக்கப்பட்ட நிலையில் அமெரிக்காவுக்கு வருகிறார். தனக்கு ஒரு வேலை வேண்டும் என்று சொல்லி அமெரிக்காவினுடைய ஒரு பல்கலைக்கழகத்தை நாடுகிறார். அந்த பல்கலைக்கழகத்தினுடைய நிர்வாக கமிட்டிக்கு முன்னாடி நின்று எனக்கு ஏதாவது வேலை இருந்தா தாங்க என்று சொல்லி கேட்கும்போது அந்த நிர்வாக குழு கேட்கிறது, நீங்க என்ன சம்பளம் எதிர்பார்க்கிறீங்க? ஐன்ஸ்டீனிடம் கேட்ட வார்த்தை, நீங்க என்ன சம்பளம் எதிர்பார்க்கிறீங்க? அவர் கொஞ்சம் தயக்கத்தோடு சொன்னார். அன்றைய காலகட்டத்தில் அமெரிக்காவினுடைய சூழலை புரிந்து கொண்டு அவர் கொஞ்சம் தயக்கத்தோடு சொன்னார், ஒரு $500 சம்பளமா தந்தா போதுமாகும் என்று நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே அந்த நிர்வாக கமிட்டியினர் பலமாக சிரித்தார்கள். எல்லாரும் சிரிச்சாங்க. $600 கேட்டது ரொம்ப அதிகம் போல் தெரியுதுன்னு நினைச்சுக்கிட்டு அவர் நாணப்பட்டு சொன்னாரு, ஒரு $500 தந்தால் கூட போதும், நான் போதுமாக்கிக்கிறேன் என்று சொன்னவுடன் மறுபடியும் சிரித்தார்கள். சிரித்துவிட்டு அந்த நிர்வாக குழுவில் உள்ள ஒருவர் சொன்னார், ஐன்ஸ்டீனே என்ன பேச்சு பேசுறீங்க? நீங்க எவ்வளவு பெரிய அறிவாளின்னு எங்களுக்கு தெரியும். நீங்க கேட்கிற மாதிரி $500 $1000 கொடுத்தோம் என்று சொன்னால் ஒரு மிகப்பெரிய அறிவாளியை ஏமாற்றியவர்கள் அமெரிக்கர்கள் என்ற அவப்பெயருக்கு நாங்கள் ஆளாகி விடுவோம். அது உங்களுக்கு தெரியாதா? உங்களுடைய திறமைக்கு குறைஞ்சது ஒரு $5000 நாங்கள் சம்பளமா தரணும். அப்படி தரலனா ஒரு அறிவாளியை ஏமாற்றிய அவப்பெயருக்கு அமெரிக்கா ஆளாகிவிடும் என்று சொன்னதற்கு பிறகு அவர் நெகிழ்ந்து போனார். அதற்கு பிறகு அந்த பல்கலைக்கழகத்திலே வேலைக்கு சேர்ந்து தன்னுடைய கண்டுபிடிப்புகளை எல்லாம் அமெரிக்காவிற்காக அவர் பயன்படுத்தினார் என்பதை பார்க்கிறோம். அவர் அதுக்கு பிறகு வாழ்க்கையினுடைய உச்சத்தை தொட்டதற்கு பிறகு இஸ்ரேல் அவரை அழைத்தது, நம்முடைய நாட்டிற்கு நீங்கள் வந்து விடுங்கள், இந்த நாட்டினுடைய அதிபர் பதவியை உங்களுக்கு தருகிறேன் என்று சொல்லி அழைத்த போது அந்த நேரத்தில் எனக்கு அடைக்கலம் அளித்து என் திறமைக்கு மதிப்பளித்தவர்கள் அமெரிக்கர்கள். அங்கிருந்து நான் ஒருபோதும் இஸ்ரேலுக்கு வரமாட்டேன் என்று சொல்லி கடைசி வரை அவர் அமெரிக்காவில் தான் இருந்தார் என்பதை பார்க்கிறார். இதுவெல்லாம் ஒரு கண்ணியமான கனிவான நடைமுறைகளும் அணுகுமுறைகளும் மனித இதயங்கள் ஈர்க்கப்படுவதற்கு காரணமாக இருக்கிறது என்பதை காட்டுகிறது. இந்த தன்மைகள், இந்த செயல்பாடுகள் அனைத்தும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை நிரம்ப இருந்தது என்பதை நாம பார்க்கிறோம். அதுதான் மனித இதயங்கள் ஈர்க்கப்படுவதற்கு அது காரணமாக இருந்தது. அவர்களுடைய வெற்றிக்கு பின்னால் அதுதான் காரணமாக இருந்தது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. உர்வத் இப்னு மஸ்ஊத் ஸகஃபி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுவார்கள் அல்லவா, என்னுடைய வாழ்க்கையிலே எத்தனையோ விதமான மன்னர்களை பார்த்திருக்கிறேன், எத்தனையோ விதமான மன்னர்களுடைய தொண்டர்களை நான் பார்த்திருக்கிறேன். ஆனால் மா ரஐது மலிகன் யுஅல்லிமு அஸ்ஹாபுஹு கமா யுஅல்லிமு அஸ்ஹாபு முஹம்மதின் முஹம்மதா. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர்கள் அவர்களுக்கு மரியாதை செய்ததை போன்று இந்த உலகத்தில் வேறு எந்த மன்னருக்கும் அவருடைய தொண்டர்கள் மரியாதை செய்ததை நான் பார்த்ததில்லை என்று சொல்லிவிட்டு அவர் சொல்லுகிறார், அவர் துப்பினால் கூட அந்த எச்சிலை தங்களுடைய கைகளில் அவர்கள் ஏந்திக் கொள்ளுகிறார்.
கொள்ளுகிறார்கள். அவர் ஒலு செய்கின்ற பொழுது வடிகின்ற தண்ணீரை எடுத்து தங்களுடைய மேனிகளிலே பூசிக்கொள்ளுகிறார்கள். அவர் ஒரு வார்த்தையை சொன்னா அதை அப்படியே கேட்கிறார்கள், அதற்கு அப்படியே அடிபணிகிறார்கள். நேருக்கு நேராக கூட அவரை பார்ப்பதற்கு அவர்கள் தயங்குகிறார்கள். அந்த அளவுக்கு மரியாதையை கொண்ட உயிரையே கொடுக்கின்ற ஒரு சமுதாயமாக அவர்கள் உருவெடுத்திருக்கிறார்கள் என்று ஹதரத் உர்வத் இப்னு மஸ்ஊத் ஸகஃபி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள் அல்லவா. இந்த தொண்டர் பலம், மக்கள் பலம் எப்படி பெருமானாருக்கு வாய்த்ததென்றால் அவர்களுடைய கனிவான பணிவான அந்த நடைமுறைகள் தான் காரணமாக இருந்தது என்பதை இது மாதிரி பல்வேறு செய்திகளின் மூலமாக நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. எல்லாம் அல்ல அல்லாஹு தஆலா அந்த மாதிரியான நடைமுறைகளை நம்முடைய வாழ்விலும் அதிகமாக தந்தருள் புரிவானாக. இன்றைய காலகட்டத்திற்கு தேவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அறிவுபூர்வமான உபதேசங்களும் அவர்களுடைய வாழ்வியலும் மிக அவசியமானதாக இருக்கிறது என்பதை நாமும் புரிந்து கொண்டு அதை பிறருக்கும் எடுத்துச் சொல்லுகின்ற பாக்கியத்தை வல்ல அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்தருள் புரிவானாக. வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா.